First time in Malayalam industry, a film crosses 300 crore. Welcome back, Cinema Odyssey. மலையாள சினிமாவில் மொதல் தடவை ஒரு படம் 300 கோடி கிராஸ் பண்ணுது வித் பட்ஜெட் ஆஃப் 30 கோடி 30 கோடி பட்ஜெட் போட்டு 300 கோடி ப்ராஃபிட் 10x ப்ராஃபிட் யாருக்கு? ப்ரொடியூசருக்கு துல்கர் சல்மானுக்கு, ஏன்னா அவர் தான் ப்ரொடியூசர். ஸோ என்ன படம் தெரிஞ்சிருக்கோம், லோகா சாப்டர் 1 சந்திரா. இந்த படம் வந்து ரீசெண்டாக ஆகஸ்ட் 20 அந்த ரேஞ்சில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்துடைய ப்ராஃபிட்டில் வேர்ல்டு வைட் கிராஸ் வந்து எவ்வளோன்னா 30 கோடி. அதில் 154 கோடி இந்தியாவில் இருந்தோம், டொமஸ்டிக்கில் இருந்தோம். மிச்ச ரெஸ்ட் ஆஃப் த மணி ஃப்ரம் வேர்ல்டு வைடு இருந்தும் டிஸ்ட்ரிபியூட் கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரியிலே இதுதான் ஃபஸ்ட் டைம் 300 கோடி கிராஸ் பண்ணுறது. 300 கோடி கிளப்பில் இந்த ஒரு படம் தான் இருக்குது மலையாளம் இண்டஸ்ட்ரியில். ஸோ 300 கோடி கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் ப்ராஃபிட் எப்படியும் ஒரு 150 அப்படியாச்சும் இருக்கலாம் ப்ராஃபிட் ஷேர். ஐ டோன்ட் நோ எவ்வளோ இருக்குன்னு. பட் துல்கர் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா, ப்ராஃபிட்டை வந்து தன் டீமோட ஷேர் பண்ணிக்கிறோம், ஃபார் நெக்ஸ்ட் பார்ட் ஆல்சோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் அவர் இருக்கார். ஸோ இது நல்ல ஒரு விஷயம். எதுக்காகனா, நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க. 30 கோடியில் அவ்வளோ பெரிய பட்ஜெட் படம், பெரிய பட்ஜெட்டில் ஸ்டன்னிங்காக லுக் நல்லா இருக்க ஒரு படம், டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்க படம். ஸோ அதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டிருப்பாங்க மினிமம் பட்ஜெட்டில் அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போது மெயின் கண்டென்ட் என்னென்னா, ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. என்னென்னா, ஒரு 2 பேர் வந்து ஒரு ப்ரொமோவில் ஒரு ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னென்னு பார்த்தா, அது ஒரு சீக்கிரோட அனௌன்ஸ்மெண்ட். அது என்ன சீக்கிரம்னா, லோகா சாப்டர் 2 மைக்கேல். ஸோ அதோடைய அனௌன்ஸ்மெண்ட் ட்ரீசர் விட்டுருந்தாங்க. யாருன்னு பார்த்தா, அந்த ப்ரொமோவில் துல்கரும் டொவினோவும் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா கொஞ்சம் ஒர்க்கியாக ஃபன்னியாக இருந்துச்சு. ப்ரொமோலேயே நல்லா அந்த வேர்ல்டுடைய அந்த டோனில் இருந்துச்சு ப்ரொமோவும். அந்த ப்ரொமோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சம்திங் லைக் தே மேட் அ ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி தான் இருக்க போகுது இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. எண்டிங்கில் ஒரு அனிமேஷன் மாதிரி போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த யூனிவர்ஸ் பெருசாக இருக்குது, அடுத்தடுத்து இன்ஸ்டால்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும் இந்த யூனிவர்ஸில் இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, ப்ராமிஸ். ஸோ வேர்ல்டு வைடு 300 கோடி எப்படி கலெக்ட் பண்ணிச்சுன்னா, படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகுது. பட் அவங்க என்ன நார்மலாக ஒரு படம் ரிலீஸ் ஆனால் வித்தின் 3 to 4 வீக்ஸ், ஒரு மாதத்துலேயே அது வந்து ஓடிடியில் வந்துடும். மேக்ஸிமம் இப்போல்லாம் அப்படி தான் ட்ரெண்டு போயிட்டுருக்கு, நார்மலைஸ் ஆகிட்டுருக்கு அந்த ஒரு கல்ச்சர். ஸோ ஆனால் இந்த படம் வந்து இன்னமும் ஓடிடியில் வரல. இது வந்து இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே தான், அக்டோபர் 20க்கு மேலே தான் ஓடிடி ஜியோ ஹாட்ஸ்டாரில் விட போகிறாங்க. ஸோ அந்த டீம் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, இதுதான் பொட்டென்ஷியல் இந்த படத்துக்கு. ஸோ இன்னும் இந்த ஃபீல்டில் விட்டு வச்சுருக்கலாம், தியேட்டர்ஸில் இன்னும் ஓடிடி கொடுக்க வேணாம், கெயின் பண்ணுற வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்திருப்பாங்க போல். ஸோ அதுக்கான ரிவார்டும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு, 300 கோடி. இந்த ஒரு ஐடியாலஜி கிளியர்லி ஷோ பண்ணுது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் மலையாளம் சினிமா இப்போதைக்கு இருக்குதுன்னு. பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஆக்டர்லாம் இல்லை, சின்ன பட்ஜெட் படம், சின்ன ஆக்டர் வச்சு அந்த பெரிய பட்ஜெட்டுடைய அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க. 300 கோடின்றது சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் த ஃபிலிம் டிட் ஆஃப் பீட் ஃபார் மீ. எனக்கு கொஞ்சம் அவ்வளோவா நான் இம்ப்ரெஸ் ஆகலை. ஆனால் அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி, அந்த படத்தில் விஷுவல் நல்லா இருந்துச்சு. ஸோ ஐ லைக் இட். ஒரு சில சீன்ஸ் நல்லா எனக்கு பிடிச்சிருந்துச்சி, குவர்க்கியாக நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த வேர்ல்டுடைய கலர் பேலட் ரொம்ப பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் வார்மியாக, கொஞ்சம் டார்க்காக. ஐ லைக் இட். மற்றபடி மேபி எனக்கு அப்படி இருக்கலாம் அவ்வளோவா, ஆனால் ஓகே தான், அந்த படம் ஓகேஷ் தான். நல்லா பொட்டென்ஷியலும் இருக்குது தான், செகண்ட் பார்ட்டு அப்படி இப்படின்னு. கிளைமேக்ஸு அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. சம்திங் அந்த இதுக்குள்ளேயே போயிட்டு ஒரு ஹோட்டல் மாதிரி தங்குற இடம், அந்த லுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. படத்தோட சீக்வல் வரும், எப்படியும் அவங்க கூடிய சீக்கிரம் எடுத்து முடிச்சிருவாங்க. மேக்ஸிமம் ஒரு 3-4 மாதம், மிஞ்சி போனால் 6 மாதம். மலையாளம் சினிமாஸ்லாம் அவங்க ரொம்ப அதிகமாக டைம் எடுத்துக்கிறதுல, ஹைப்பு க்ரியேட் பண்ணுறதில்ல, அப்படியே சோலோவாக வந்து அப்படியே சோலியை முடிச்சுட்டு போயிடுறாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் வந்து பட்டையை கிளப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய பிக்கஸ்ட்டு ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு சினிமா நியூஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
சினிமா ஓடிசி. ஆல்ரெடி இருக்க நிறைய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.